அடுத்த வகை வந்து பிட்டன் வெட்சையன். பிட்டன் வெட்சையன் வேண்டுகோள், வேண்டுறது, ஒரு மன்னிப்பு கேட்குறது, சாரி கேட்குறது, சாதாரண இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணுறது, அப்பாலஜைஸ் பண்ணுறது, இது மாதிரி எப்படி பேசுவோம். பிட்டர் ப்ளீஸ், பிட்டர் ப்ளீஸ்னு அர்த்தம். பிட்டர். என்ஷூல்டிகும், எக்ஸ்கியூஸ் மீ, என்ஷூல்டிகும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என்ஷூல்டிகும், பொறுத்துக்கணும் முறையாக வராது. ஒரு டாக்கை டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ஷூல்டிகும், எனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல யாராச்சும் நிற்கிறாங்க, கொஞ்சம் வழி வேணும், என்ஷூல்டிகும், எல்லாத்துக்கும் அந்த என்ஷூல்டிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஷூல்டிகன் ஜி பிட்ட, இது வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து ஒரு சென்டென்ஸை சொல்கிறாங்க. என்ஷூல்டிகுங்கிறது நவுனு. என்ஷூல்டிகன் ஜி பிட்ட, நீங்கள் என்னை பொறுத்துக்குங்க, தயவு செஞ்சு என்னை பொறுத்துக்குங்க, என்னை மன்னிச்சிங்க. என்ஷூல்டிகன் ஜி பிட்ட. ஃபெட்சையும், அதுவும் பாடன் மீ, பாடன். ஃபெட்சையும் மன்னியுங்கள், அது மாதிரி மன்னிப்பு. ஃபெட்சையும் நவுன். ஃபெட்சையும். எஸ் டூட் மியர் லைட், ஐ எம் சாரி. எஸ் டூட் மியர், நான் வருந்துகிறேன், அதுவும் எல்லாம் அர்த்தம் தான். எஸ் டூட் மியர் லைட். டூட், அது சுருக்கமாக டூட் மியர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டூட் மியர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் டூட் மியர் வே, இட் ஹர்ட்ஸ், எனக்கு அது ரொம்ப வேதனை அளிக்குது. எஸ் டூட் மியர் வே, இட் ஹர்ட்ஸ், எனக்கு அது வேதனை அளிக்கிறது. டார்ஃபிஷ் மால் குட்ஸ் ஸ்டேரன், டார்ஃபிஷ் மால் குட்ஸ் ஸ்டேரன். மே இன்டரப்ட் யூ ஃபார் எ மோமெண்ட். ஒரு கணம் நான் வந்து குறுக்கிடலாமா? நான் ஒருத்தர் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஏதோ ஒரு இடையில போய் ஒருத்தர் பேசணும், ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு அப்படி பேசுவோம். அது மாதிரி அதுதான் டார்ஃபிஷ் மால் குட்ஸ் ஸ்டேரன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமா? அது மாதிரி அர்த்தம். கனன்சி மியர் ஹெல்ஃபன், கனன்சி மியர் ஹெல்ஃபன், கேன் யூ ஹெல்ப் மீ, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? கன்ஸ் டூ மியர் ஹெல்ஃபன், இங்கே டூ வருது பாருங்கள். கன்ஸ் டூ மியர் ஹெல்ஃபன், கேன் யூ ஹெல்ப், நீ எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு அர்த்தம். வி பிட்டர், வி பிட்டர் அப்படின்னா கேள்வி வந்து பாடன் அப்படின்னா, பாடனை மன்னிப்பு கேட்குறதில்ல. வி பிட்ட அப்படின்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க சரியாக நம்ம கேட்கல, உடனே வி பிட்ட சாரி, இங்கிலீஷில் சாரி அப்படின்வாங்க. அது மன்னிப்பு கேட்குறது கிடையாது, நமக்கு புரியல விளங்கலை அப்படின்னு திருப்பி கேட்போம்ல, அதுக்கெல்லாம் இது வி பிட்ட, வி பிட்ட திருப்பி கேட்குறது, என்ன சொன்னீங்க அப்படின்னா அதான் அர்த்தம். அதுக்கு வந்து சாரி அந்த மாதிரி இங்கிலீஷில் அர்த்தம். வாஸ் இஸ் லோஸ், வாஸ் இஸ் லோஸ், என்ன நடந்துச்சு? வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது? வாஸ் இஸ் லோஸ், என்ன நடக்குது? வாஸ் இஸ் லோஸ். வாஸ் பசியட், என்ன வாட் ஹேப்பன்ட், அதான் இதுவும் ஏறக்கூடிய அதே அர்த்தம் தான். வாஸ் பசியட், என்ன நடக்குது? வாஸ் இஸ் டஸ், வாஸ் இஸ் டஸ், வாட் இஸ் தட்? வாஸ் இஸ் டஸ், வாட் இஸ் தட் அப்படின்னு அர்த்தம். அது என்ன? வாஸ் மார்க்ஸ் டு, வாஸ் என்ன செய்கிற? வாட் டு யூ டூ அப்படின்னு, என்ன செய்கிறாய்? வாஸ் மார்க்ஸ் டு, மாகன்னா செய், டூ அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். டூ, மேக், அது மாதிரி. வாஸ் மார்க்ஸ் டு, என்ன செய்கிற? வாஸ் மாகன் ஜி, இது கொஞ்சம் அந்த ஃபார்மலில் வருது. வாஸ் மாகன் ஜி, என்ன செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். வீடர் ஹோலன் ஜி பிட்ட, வீடர் ஹோலன் ஜி பிட்ட அப்படின்னா தயவு செஞ்சு மீண்டும் சொல்ல முடியும். வீடர் ஹோலன் ரிப்பீட்னு அர்த்தம். ரிப்பீட், கைண்ட்லி ரிப்பீட். வீடர் ஹோலன் ஜி பிட்ட, ரிப்பீட் பண்ண முடியுமா தயவு செஞ்சு? வீடர் ஹோலன் ஜி பிட்ட. எஸ் டூட் மியர், எஸ் டூட் மியர் ஜேர் லைட், ஐ எம் வெரி சாரி, நான் மிகவும் வருந்துகிறேன். எஸ் டூட் மியர் ஜேர் லைட். எஸ் கிஃப்ட்னா தேர் இஸ்னு அர்த்தம், அதுக்காக நான் போட்டிருக்கேன். எஸ் கிஃப்ட், தேர் இஸ், தேர் ஆர் அப்படின்னு. தெர் இஸ் எ பென், தேர் இஸ் எ ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம்ல, எஸ் கிஃப்ட், அதுக்கு வந்து எஸ் கிஃப்ட் அப்படின்னு போடுவாங்க. கூப்பிட்டு எஸ் கிஃப்ட் அண்ட் ஸ்டிஃப்ட், அது மாதிரி. அடுத்தது கெஃப்யூல், எம்பிண்டுங்கன், அது உணர்வுகளை சொல்கிறது, தன்னுடைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை சொல்கிறது. கெஃப்யூல் எம்பிண்டுங்கன், இதை பற்றி எப்படி சொல்லுவோம்? இட்ஸ் பின் மியூடு, ஐ எம் டயர்ட், நான் வந்து ரொம்ப களைப்பாக இருக்கிறேன். இட்ஸ் பின் மியூடு. இட்ஸ் பின் கிராங்க், ஐ எம் சிக், நான் வந்து நோயாக இருக்கிறேன். இட்ஸ் பின் கிராங்க். இட்ஸ் ஹாப ஹுங்கர், ஐ எம் ஹங்க்ரி, நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன். இட்ஸ் ஹாப ஹுங்கர்,
அதே மாதிரி ich habe Durst. ich habe Durst. I am thirsty. நான் தாகமாக இருக்கிறேன், தண்ணி தாகம் அடிக்குது அப்படின்னு அர்த்தம். mir ist kalt. mir எனக்கு குளிருது, இட் இஸ் கோல்டு. எனக்கு குளிராக இருக்குது. மியர்னால் எனக்குன்னு அர்த்தம். கல்ட்டுலாம் கோல்டு. மியர் இஸ் கல்ட். மியர் இஸ் ஹைஸ். எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது, இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. மியர் இஸ் ஹைஸ். மியர் இஸ் லாங் வயலி. லாங் வயலி ஐ கே ஈ கே அப்படின்னு வந்தாலே இக்குன்னு சொல்லலாம், இஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மியர் இஸ் லாங் வயலி. அது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், ரொம்ப சலிப்பாக இருக்குது, அது மாதிரி. லாங் வயலி போரிங் அப்படின்னு அர்த்தம். ich habe vergessen. ich habe vergessen. நான் மறந்துட்டேன். I have forgotten. ich habe vergessen. es ist angenehm. es ist angenehm. அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, இனிமையாக உள்ளது. es ist angenehm. ஒரு பீச்சுக்கு போகிறோம், பீச்சில் ரொம்ப காற்று அடிக்குது, உடனே es ist angenehm, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான். es freut mich. es freut mich. I am glad. es freut mich. எனக்கு மகிழ்வாய் உள்ளது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். es freut mich. keine Angst. பயப்படாதீங்க. keine Angst. angstனா பயம். keine நோ. keine Angst, don't fear, அது மாதிரி அர்த்தம். sei ruhig. sei ruhig அப்படின்னா அதாவது அந்த பி சைலண்ட், கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோம்னா sei ruhig. ich liebe dich. ich liebe dich. I love you. நான் உன்னை அன்பு செய்கிறேன். ich liebe dich. ich liebe dich. du fehlst mir. du fehlst mir அப்படின்னா ஐ மிஸ் யூ. டூ ஃபெயில்ஸ்ட் மியர். ஐ மிஸ் யூ. நீ இல்லாத நான் வந்து எனக்கு நீ இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டூ ஃபெயில்ஸ்ட் மியர். ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான். கேர்ன ரொம்ப ஒருத்தரை வந்து இது வந்து ஒரு யாங்கிற மாதிரி அர்த்தம். யா அப்படிங்கிற அர்த்தம் தான். ஆனால் அந்த கேர்ன அப்படின்னா ஒரு ப்ளசண்ட்டாக சொல்கிறது, ஒரு கிளாட்லி மகிழ்ச்சியுடன் சொல்கிறது. நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா, யா கேர்ன அப்படின்னு அந்த அது ஒரு மகிழ்ச்சியான யா சொல்கிறது, அதான் கேர்ன. அது மாதிரி டஸ் கெஃபேல்ட் மியர். ஐ லைக் இட். டஸ் கெஃபேல்ட் மியர், எனக்கு பிடிச்சிருக்கு. டஸ் கெஃபேல்ட் மியர், அது எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ் ஸ்மெக்ட் மியர் குட். எஸ் ஸ்மெக்ட் மியர் குட், அது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப சுவைவே. எஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. எஸ் ஸ்மெக்ட் மியர் குட். ஸ்மெக்ட் மியர் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது, எனக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. ப்ரீமா. ப்ரீமா ஒருத்தவங்க பாராட்டுறது. குட், கிரேட், நல்லா இருக்குது அப்படின்னு. பரீட்சையில் பாஸ் பண்ணோன்னே ப்ரீமா. ஏதாச்சும் ஒன்று ஜெயிச்சோன்னே ப்ரீமா அப்படின்னு சொல்லுவாங்க. டோல், ஃபண்டாஸ்டிக், அதுவும் ஒரு பாராட்டுறது. டோல், ஃபண்டாஸ்டிக், எனக்கு சிறப்பு, நல்லா செஞ்சீங்க. ஓகே. இஷ் பின் ஜட். இஷ் பின் ஜட், நான் ஐ எம் ஃபுல். இப்போ சாப்பிட்டோன்னே எனக்கு போதும். இஷ் பின் ஜட், சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு, எனக்கு சாப்பிட போதுங்கிறது தான். அப்படி எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இஷ் பின் ஜட். நோட்லாக, நோட்ஃபால், அதாவது ஒரு அவசர உதவிக்கு, எமர்ஜென்சிக்கு நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அது மாதிரி. ஹெல்ப்னு சொல்கிறோம்ல, உதவி. நமக்கு கத்துறது. ஃபயர், ஒரு இது தீ பிடிச்சிருச்சு. ஃபயர். ஃபோர்சிஸ்ட், பார்த்து ஜாக்கிரதை. ஃபோர்சிஸ்ட். ஆக்டுங், அதுவும் அதே அர்த்தம் தான். ஆக்டுங், பார்த்து போங்க, கவனம் அப்படின்னு அர்த்தம். பாசன்சி ஆஃப், பாஸ் ஆஃப்னு சொல்லுவாங்க. பாஸ் ஆஃப், பே அட்டென்ஷன், கவனமாக போவாங்க. பாஸ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். பாசன்சி ஆஃப். ஓகே. அது மாதிரி இதெல்லாம் வந்து இந்த அவசரத்துக்கு ஒரு அவசரத்துக்காக சொல்கிறது, அவசர உதவிக்காக சொல்கிறது. இப்போ ஹாண்டி, டெலஃபோன், தொலைபேசியில் நம்ம எப்படி பேசுகிறோம். ஹாண்டினா தொலைபேசி, அந்த செல்ஃபோன் சொல்கிறோம்ல, அது வந்து ஹாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டெலஃபோன். என்ஷூல்டிகும் ஃபால்ஸ் வெர்புண்டன். இப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறீங்க, ஆனால் ராங் நம்பர் போயிடுச்சு, சாரி அது ராங் நம்பர். என்ஷூல்டிகும் ஃபால்ஸ் வெர்புண்டன். என்ஷூல்டிகும் ஃபால்ஸ் வெர்புண்டன்.
அடுத்தது Verzeihen, ich habe mich verwählt. சாரி, நான் வந்து தப்பாக வந்து டயல் பண்ணிட்டேன். Verzeihen, ich habe mich verwählt. அதுமாதிரி Krankheit, டிசீஸ், அதெல்லாம் எப்படி நம்ம வந்து கூட்ட பேசுகிறவங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அது வந்து இவங்க வந்து அப்படி சொல்லி வாழ்த்துவாங்க. கூட்ட பேசுகிறவங்க கெட் வெல் சூன், நலமுடன் திரும்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, கூட்ட பேசுகிறவங்க அப்படி சொல்லுவாங்க. கெசுண்ட் பிளைபன், ஸ்டே ஹெல்த்தி. ஒருத்தர் இது மேலே வாழ்த்து சொல்கிறது. கெசுண்ட் பிளைபன், ஸ்டே ஹெல்த்தி, நலமுடன் இருங்க. கெசுண்ட் பிளைபன். கூட்ட கெனேசும், அதாவது ஸ்பீடி ரெக்கவரி, சீக்கிரமாக நீங்கள் நலமடையணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. கூட்ட கெனேசும். பால்டிக கெனேசும், அது வார்த்தை. பால்டிக கெனேசும் அல்லது ஸ்னெல்ல கெனேசும், அப்புறம் ஸ்பீடி ரெக்கவரி, அது அர்த்தம் தான். பால்டிக கெனேசும், ஸ்னெல்ல கெனேசும், ஸ்பீடி ரெக்கவரி. இப்போ ஒரு ஹோட்டலில் போகிறீங்க, நீங்கள் சாப்பிட்ணும். ஹோட்டல், அதில் வந்து எப்படி பயன்படுத்துவீங்க? வாஸ் ஹேட்டன்சி கேர்ன, வாஸ் ஹேட்டன்சி கேர்ன. ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் கெல்னர், அதாவது ஹோட்டல் சர்வர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, என்ன வேணும் உங்களுக்கு? வாஸ் ஹேட்டன்சி கேர்ன அப்படின்னு கேட்பாங்க. வாஸ் ஹேட்டன்சி கேர்ன ட்ரிங்கன் இப்படின்னு சொன்னால் அப்படி சொல்லணும். உங்களுக்கு என்ன வேணும், என்ன குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? வாஸ் ஹேட்டன்சி கேர்ன ட்ரிங்கன், வாஸ் ஹேட்டன்சி கேர்ன எஸ்என், சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? இப்படிலாம் கேட்பாங்க. ஐன்கவுஃபன், ஐன்கவுஃபன் வந்து வாஸ் காஸ்டட் எஸ். இப்போ என்ன, இப்போது ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, அப்போ கேட்கணும், விலை கேட்கணும்ல. வாஸ் காஸ்டட் எஸ், வாட் டஸ் இட் காஸ்ட், என்ன விலை அது? வாஸ் காஸ்டட் எஸ். ரைஸு ஊர்லாப், ஊர்லாப் அப்படின்னா ரைஸ்னாக்க பயணம், ஊர்லாப்னாலும் பயணம், அது மாதிரி அர்த்தம். ஒரு ஊர்லாப்னா விடுமுறை பயணம். ஒவ்வொரு ஆண்டும் இங்கே எல்லாத்துக்கும் விடுமுறை பயணம். அதாவது முக்கியமாக செப்டம்பர், ஜூலை, செப்டம்பர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இது 3 மாதமும் விடுமுறை மாதம். நிறையா அங்கே ஸ்கூல் எல்லாம் லீவாக இருக்கும். ஊர்லாப் எடுப்பாங்க. ஊர்லாப்னால் அதுக்காக வெளில போகிறது, சம்மர் ஹாலிடேஸ். அதுக்கு வாழ்த்து சொல்கிறோம். கூட்ட ரைஸை ஹேவ் ஏ சேஃப் ஜேர்னி, நல்ல பயணமாக அமையட்டும். கூட்ட ரைஸு ஷைனன் ஊர்லாப், ஷைனன் ஊர்லாப், ஹேவ் ஏ குட் ஹாலிடே ட்ரிப், போயிட்டு வாங்க, நல்ல ஒரு விடுமுறையாக அமையட்டும். ஷைனன் ஊர்லாப். இஷ்ஃபார இண்டியன் ஊர்லாப், நான் வந்து விடுமுறைக்காக, வெக்கேஷனுக்காக வெளில போகிறேன், நான் விடுமுறை வெக்கேஷன் இதுக்காக வெளில போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. அது மாதிரி இஷ்ஃபார இண்டியன் ஊர்லாப். ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம். அதற்காக உங்களை அழைக்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின்னூட்டம் வழியாக இல்லை இமெயில் வழியாக எங்கள்கிட்ட சொல்லலாம். அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம். உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி.